வணக்கம். இந்த வீடியோவில் கிருஷ்ணர் 6 வயதிலிருந்து 10 வயது வரை வளர்ந்த நந்தி கிராமம், ராதையோட பிறந்த ஊர் பர்சானா, அப்புறம் கோவர்த்தன மலை எல்லாத்தையும் நல்லா விரிவாக பார்க்கலாம் வாங்க. இதுதான் நந்தி கிராமம். நந்த மகாராஜா நந்தீஸ்வரர் மலையோட உச்சியில் தன்னோட அரண்மனையை கட்டிட்டு, அரண்மனையை சுற்றி இடையர்கள்னு வீடு கட்டிட்டு இருந்தாங்க. இந்த கோயிலுக்கு செல்ல ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் நம்ம காரில் போகலாம். அங்கே கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ்னால் இருக்குது. கார் பார்க்கிங்லேருந்து ஒரு 100 மீட்டர்ஸில் நடந்தே கோயிலுக்கு வந்துடலாம். வீக்கெண்டில் நிறைய கூட்டம் இருக்கும். நாங்கள் வீக் டேஸில் வந்ததுனால கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. கோயிலுடைய பிரதான கருவறையில் கிருஷ்ணர், பலராமருடைய சிலைகள், அப்புறம் நந்த மகாராஜா, யசோதா, ராதை, அப்புறம் பலராமருடைய தாயார் ரோஹிணி, பலராமருடைய மனைவி ரேவதி, கிருஷ்ணரின் நண்பரான சுதாமா, அப்புறம் மதுமங்களா அவங்களுடைய சிலைகளை இங்கே பார்க்கலாம். பிருந்தாவன் மதுராவில் இருக்கிற எல்லா கோவிலையுமே திரையை போட்டு மூடிட்டு, அப்புறம் தீபாராதனை பண்ணுறப்ப திரையை திறப்பாங்க. தரிசனம் முடிஞ்சதுக்கப்புறம் உடனே திரையை மூடிடுவாங்க. அப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழித்து திருப்பி திறப்பாங்க. இந்த கோயிலில் எல்லாரையும் உட்கார வச்சுட்டு யார் யார் பணம் கொடுக்குறாங்களோ அவங்களுடைய பேர் நட்சத்திரத்தில் வாங்கிட்டு அவங்களுக்கு ஒரு சின்ன ஷால்வை போத்திட்டு அவங்களுக்கு தனியாக பிரசாதமும் கொடுக்குறாங்க. இந்த மகாலோடைய சிறப்பு என்னென்னா, நந்த மகாராஜா கோகுலத்திலிருந்து கிருஷ்ணனை இந்த இடத்துக்கு அழைச்சிட்டு யசோதா, கிருஷ்ணர், நந்த மகாராஜா எல்லாம் வாழ்ந்த இடம் இந்த இடம். மதுராவில் பிறந்த கிருஷ்ணர் முதல்ல கோகுலத்துக்கு மாற்றப்பட்டார். கோகுலத்தில் கம்சனுடைய தொந்தரவுனால் அங்கேருந்து நந்த மகாராஜா இந்த இடத்துக்கு நந்தி கிராமத்துக்கு அழைச்சிட்டு வந்துட்டார் கிருஷ்ணரை. கிருஷ்ணருடைய பெரும் பகுதியை இந்த இடத்துல செலவிட்டதுனால விரஜபூமியோடைய இதயம்னு இந்த இடத்த சொல்கிறாங்க. இந்த நந்தீஸ்வரர் மலையோட இன்னொரு சிறப்பு என்னென்னா, சிவபெருமான் கிருஷ்ணருடைய லீலையை காண்றதுக்காக இங்கே மலையாக தோன்றியிருக்காரு. பசுக்களின் நன்மைக்காகவே கிருஷ்ணர் இந்த இடத்துல அவதரிச்சிருக்காரு. கோயிலுக்கு கொஞ்சம் தொலைவிலேயே இன்னொரு பசுமடத்தோட இன்னொரு பழமையான கோவில் இருக்குது. இங்கேயும் கிருஷ்ணர், பலராமர், யசோதா, நந்த மகாராஜா, ராதையோட சிலைகள் எல்லாம் பார்க்கலாம். இந்த கோவில் ஹைட்டில் இருக்கிறதுனால இந்த ஊரோட ஃபுல் வியூவையும் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த கோயிலை பார்த்துட்டு பர்சானா கோயிலுக்கு கிளம்பினோம். பர்சானா கோயிலுக்கு டைரெக்டாகவே நாங்கள் காரில் போயிட்டோம். கோயிலுக்கு போகிற வழி சிங்கிள் ரோடாக இருக்கிறதுனால ஒரு பக்கம் எல்லாம் வண்டி இங்கே வந்ததுக்கப்புறம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லா வண்டியும் வந்ததுக்கப்புறம் திருப்பி இங்கேருந்து அங்கே வண்டியை விடுறாங்க. இதனால் டைரெக்டாகவே நம்ம கோவில்கிட்டக்கே கொண்டு போய் வண்டியை நிப்பாட்டிக்கலாம். பிஞ்சு மூலமாகவும் இந்த கோயிலுக்கு போகலாம், படிக்கட்டு வழியாகவும் போகலாம். கோயிலுக்கு எப்போதுமே கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால விஞ்சில் போனால் நிறைய டைம் எடுக்கும். பர்சானா கோயிலை நிறையா சுற்றி பார்க்கணுன்னா இங்கே பரிக்கிரமாவில் போகலாம். பரிக்கிரமாவில் நிறைய கோவில்கள்லாம் இருக்குது. கோவில் பக்கத்துலேயே கார் பார்க்கிங் இருக்குது. பர்சானா இடத்துல தான் ராதாவும் கிருஷ்ணரும் சந்தித்த இடம் இந்த பர்சானாங்கிற ஊர். இந்த கோவிலில் எப்பொழுதுமே க்ரௌடு இருக்கும். அதனால் வீக் டேஸில் போனோம். அதுவும் வீக் டேஸில் ஏர்லி மார்னிங்கில் போனோம் கோவிலுக்கு. கோயிலுக்கு போகிற வழியில் நிறைய கடைகள்லாம் இருக்குது. படிக்கட்டில் போகணுன்னா 200 படிகள் மேலே ஏறி போகணும். பிரசாதத்துக்கு ஸ்வீட்டு வாங்கி நைவேத்தியம் பண்ணலாம். நான் கோயிலுக்கு போகிறப்ப பூ வாங்கிட்டு போனோம். கோவிலுக்குள்ளே என்ட்ரு பண்ணோன்னா ஒரு பெரிய ஹாலில் சுவாமியை வச்சுருக்காங்க. நம்ம கொடுத்த பூவை சாத்திட்டு கேட்குறவங்களுக்கு எல்லாம் பூனா கொடுக்குறாங்க. இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பு என்னென்னா, ஹோலி பண்டிகையோடைய பிறப்பிடம் இந்த இடம்தான். அதனால் இந்த கோயிலுக்கு நிறைய யாத்திரிகள் வராங்க.
கிருஷ்ணருடைய ஸ்தலங்களில் மதுரா, கோவர்த்தனமலை, பிருந்தாவன், அது மாதிரி பர்சானாவும் முக்கியமான கோவில். நிறைய டிவி சீரியல்லைன்னா இந்த கிருஷ்ணரோட கோயிலை தான் காமிப்பாங்க. கோவிலுக்குள்ளே அவ்வளவு வேலைப்பாடுகள் இருக்குது. இந்த கோயிலுக்கு ரொம்ப பயபக்தியோடு இங்கே இருக்கிற மக்கள் வராங்க. அதனால் நீங்களும் இந்த கோயிலை இந்த வீடியோ மூலிமா நீங்கள் தரிசனம் செஞ்சுக்கோங்க. இங்கே இருக்கிற ராதாகிருஷ்ணரை தரிசனம் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குது. நாங்கள் கார் பாதையில் வந்ததுனால கோயிலோட என்ட்ரன்ஸை இப்போ தான் பார்த்தோம். ஹைட்டில் இந்த கோயில் இருக்கிறதுனால நல்ல காற்று வருது. அப்புறம் இந்த கோவிலிருந்து இந்த பர்சானாவுடைய ஃபுல் வியூஸையும் பார்க்கலாம். இந்த கோவிலேருந்து ஃபுல்லாக பர்சானோடைய வியூஸ் எல்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்துட்டு அப்புறம் அங்கே இருக்கிற கார் எல்லாம் வந்ததுக்கப்புறம் திரும்பி எங்களை காரை விட்டாங்க. நெக்ஸ்ட்டு பர்சானாலேருந்து கோவர்த்தன மலைக்கு போனோம். பர்சானாலேருந்து கோவர்த்தன மலை 21 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. நாங்கள் ரிக்ஷாவில் தான் பரிக்கிரமா செஞ்சோம். கோவர்த்தன மலை சுற்றி நிறையா கோவிலை பார்த்தோம். அதையெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க.